தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களுக்காக, கர்த்தருடைய மகிமை நிறைந்த நேரத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நம்ம கடந்து செல்வோம். கடந்த பல வாரங்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேகமாய் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு காரியமாகவும், தவறாய் பேசப்படுகிற ஒரு காரியமாகவும் இந்த ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ற ஒன்று என்ன செய்கிறது இருக்கிறது. ஸோ ஆகையால் நம்ம சத்தியத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளையாக சத்தியத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம், ஏன் நம்ம தொடர்ந்து இந்த தொடர் போதனையை கொடுக்கிறோம் என்றால், ஒரு காரியத்தை குறித்து நன்றாய் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு சபையில இந்த போதனை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு போதகராய் இருப்பது, ஒரு மெய்ப்பராய் இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா அந்த ஆட்டிற்கு தேவையானதை, அந்த ஆடினுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து அந்த ஆட்டிற்கு, அந்த மந்தைக்கு அந்த ஆகாரத்தை கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் தொடர்ந்தேர்ச்சியாக நம்ம இந்த தொடர் போதனைகளை நம்ம என்ன செய்கிறோம், ஏறெடுக்கிறோம். ஜெபத்தை குறித்த தெளிவான சத்தியங்களை எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள் என்ன செஞ்சிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். அதே போல நம்முடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிற மனதை குறித்து அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம தியானித்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்தேர்ச்சியாக நிறைய தொடர் போதனைகளை நம்ம ஏறெடுப்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அதை தொடர்ந்தேர்ச்சியாக கேட்கும்போது ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவர்களாய் நம்ம மாற முடியும். பொதுவாக சொல்கிறேன் என்னன்னா, ஜனங்களுடைய அந்த ஆவிக்குரிய நிலைமையை நீங்க இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜனங்கள் கூடுதல் விரும்பி எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, எப்பயும் அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கணும், அவங்கள பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கணும், அவங்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாகவே என்ன செய்யுது, கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கு. அது தவறுன்னு சொல்லதில்ல, நல்லதுதான். ஆனா அது யாருக்கு அதிகமாய் தேவை என்றால், குழந்தை கிறிஸ்தவர்களுக்கு அது தேவைதான். ஏன்னா இப்பதான் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு தீர்க்கு. இங்கேயும் நம்ம கர்த்தர் கிருபையினால நம்முடைய சபையிலும் நம்முடைய விடுதலை கூட்டங்களில் நம்ம நடத்துகிற அற்புத பெருவிழாவில் அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறது, கர்த்தர் கிரியை செய்கிறாரு. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான ஒன்று என்னன்னா, சத்தியத்தை சத்தியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு காலங்கள் பார்த்தீங்களா, அதாவது உணர்ச்சி சார்ந்த காரியங்களுக்கு சபை அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சபையிலிருந்து சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. சபை இருக்கு, அங்க சடங்காச்சாரங்கள் இருக்கு, அங்க ஆடம்பரங்கள் இருக்கு, அங்க நல்ல ஆடல் பாடல் ஆராதனை இருக்கு. ஆனா சத்தியம் என்ன செஞ்சிருச்சு, மிகவும் குறைந்து போனதுனால இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலை ஒரு நாணலை போல இருக்கக்கூடிய ஒன்றாக தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில ஒரு மனுஷன் நாட்டப்படும் போது, கர்த்தருடைய சத்தியத்துல ஒரு மனுஷன் வேரூன்றி நிற்கும் போது, அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு கனி நிறைந்த மரமாய் அவன் வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் நம்ம அதிகமா என்ன செய்யணும்னா, சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு, தொடர்ந்தேர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்வதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, இந்த பெரோயா சபையாரை பார்த்து சொல்றாரு, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்வதில் அதிக கவனம் செலுத்தினாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அதான் முதிர்ந்த ஒரு சபை. அதே போல பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்த சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிறைய சத்தியங்கள் மிகவும் உன்னதமான சத்தியம். ஏன்னா அதை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில இருந்தாங்க. ஆனா சில குழந்தை சபைகளுக்கு அவர் எழுதுற நிருபத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதற்கும் நிறைய வித்தியாசங்கள் என்ன செய்கிறது. இப்ப கொரிந்திய சபையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நிறைய காரியங்களை பவுல் என்ன செஞ்சிருப்பாரு, ஓப்பனா சில காரியங்களை பேசியிருப்பாரு, சில காரியங்களை கடிந்து கொண்டிருப்பாரு, சில காரியங்களை வரங்களை குறித்து கூட அந்த குழந்தை சபைக்கு தான், கொரிந்திய சபைக்கு தான் அதிகமா எழுதுகிறார். ஆனா எபேசியுடைய நிருபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க நிறைய உன்னதமான சில ரகசியங்களை, சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து முன்பாக வைக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த சபையானது, இந்த எபேசு சபையானது ஆவிக்குரிய தரத்துல நல்ல வளர்ந்தவர்களா அவங்க என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ நம்மளும்
வளர்ந்து என்ன செய்யணும், ஒரு முதிர்ச்சி என்ன செய்யணும், அடையணும். அதனால தான் இந்த தொடர் போதனைகளை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள, ஏன்னா இதான் அடிப்படையான சில காரியங்கள், இது நம்ம பேசக்கூடிய காரியங்கள். அதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு அடித்தளம் என்ன செய்யும். நிறைய பேர் நீங்க புதிதாய் கடந்து வரீங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்க இப்பவுமே அறிந்து கொள்ளும் போது நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பொய்யோல அசைவோ நம்முடைய விசுவாச ஜீவிதத்தை தாக்க வந்தாலும் கூட நிச்சயமா நம்ம இன்னைக்கு விதைக்கிறதான இந்த சத்தியம் என்னும் விதை நம்மை அதுல உறுதியாய் நிற்கும்படிக்கு நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ அதனாலதான் இந்த தொடர் போதனையில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். ஸோ நீங்கள் இந்த செய்திகள்லாம் என்ன செய்யுங்க, திரும்ப நீங்கள் தயவு செய்து திரும்ப இந்த வார்த்தைகளை, இந்த செய்திகளை கேட்கும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல, பட் ஆனால் நமக்கு சபைக்கு இந்த வார்த்தைகளை திரும்ப நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். பல்வேறு நோக்கங்களுக்காக, பல்வேறு காரியங்களுக்காக இன்னைக்கு செய்திகள் என்ன செய்யப்படுது, யூடியூப்லாம் அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய காரணங்களுக்காக அப்லோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம சத்தியத்தில் வளர்வதற்கும் திரும்ப அதை கேட்பதற்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அவைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒன்றாக உங்களுக்கு என்ன செய்ய இருக்கும். எங்களோடு கூட இணைந்து நேரலையில் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய சத்தத்துக்காக நம்ம கடந்து செல்லலாம், வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்லுவோம். கடந்த பல வாரங்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரம் சில முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். என்னன்னா, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, வெளிப்பட ஆரம்பிக்குதுன்றதை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை நம்ம சேர்ந்து தியானிக்க போகிறோம். அது என்னன்னா, நாம் ஐஸ்வர்யமா இருக்கும்படி, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி, நான் உயர்த்தப்படும்படிக்கு எனக்கு தேவையான ஆலோசனைகளையும் எனக்கு தேவையான திட்டங்களையும் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, திட்டங்களை தருகிற தேவன். அதனாலதான் நம்ம பாடணும், திட்டங்களை தருபவரும் நீர்தானே அப்படின்னு. ஆலோசனை தருகிறார், திட்டங்களை தருகிறார். ஆமென். நிறைய பாடல்கள் நம்ம பாடுறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு வழியை காண்பிக்கிற, நமக்கு பாதைகளை காண்பிக்கிற, நமக்கு திட்டங்களை தருகிற ஒரு தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நான் ஐஸ்வர்யம் அடையும்படியான எனக்கு தேவையான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் தேவன் எனக்கு தருகிறவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்ல வழிகாட்டி. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்ல ஆலோசகர். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல உள்ளவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் ஆமென் நல்ல ஆலோசகர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன செய்கிறாராம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் நமக்கு தருகிறார் என்று நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 32வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அடிக்கடி நீங்க வாசிக்கிற, நம்ம பேசுகிற வார்த்தை எல்லா வீட்லயும் இந்த வசனம் என்ன செய்ய இருக்கும். சங்கீதம் 32:8 சொல்லுது பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு போதித்து அப்படின்னா நான் உனக்கு போதிப்பேன்றாரு. எப்படி போதிக்கிறாரு, இப்படிலாம் போதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வழியா போதிக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் நீங்க கேட்கிற பிரசங்கத்தினால போதிக்கிறாரு. சுகமளிக்கிற ஆராதனை சுகத்தை பத்தி உங்களுக்கு போதிக்கிறாரு. நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறீங்க, அந்த புத்தகத்தின் வழியாய் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆவிக்குரிய புத்தகங்கள் எடுத்து நீங்க வாசிக்கிறீங்க, அந்த புத்தகங்கள் வழியா ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறாரு. யூடியூப் செய்திகளை நீங்க பாக்குறீங்க, வீடியோஸை பாக்குறீங்க, சீடிஸை பாக்குறீங்க, நிறைய செய்திகளை நீங்க கேட்கறீங்க. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளோட என்ன செய்கிறாரு, போதிக்கிறாரு. ஏன் போதிக்கிறார்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் அப்படின்னா, நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற வழியை நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், காண்பித்து தருகிறார். அடுத்து சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அதான் சொன்ன பார்த்தீங்களா, கர்த்தர் சிறந்த ஆலோசகர். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, எத்தனை மனிதர்கள் ஆலோசனை சொன்னாலும் தேவனுடைய ஆலோசனைக்கு அது ஈடு இணையே ஆகவே ஆகாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்தவர். அல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை ஒரு சஜஷன் வேணா என்ன செய்யலாம், எதுக்கும் நீங்க செய்து பாருங்கன்னு மனுஷன் சொல்லலாம், எதுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு என்ன செய்யலாம் மனுஷன் சொல்லலாம். ஆனா தேவன் வந்து ஒரு நாளும் எதுக்கும் நீ இதை பண்ண அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார், சொல்ல மாட்டாரு. அவர் இதை நீ செய், இதை நீ செய்யாதே, இங்கு நீ போ, இங்கு நீ போகாதே, அப்படி என்று திட்டவட்டமாய் பேசக்கூடிய தேவன். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல வந்து அதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு மனிதர்கள் வந்து பல்வேறு விதமான குழப்பங்கள் என்ன செய்யறாங்க, குழப்பத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆண்டுடைய சத்தத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஆண்டுடைய சத்தத்தை வந்து புரிந்து கொள்வதற்கு சில தடுமாற்றங்கள் ஜனங்களுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்பதுன்னு ஒரு நாள் நம்ம தியானிக்கலாம். சத்துரு பேசி கொண்டிருக்கிறான், மனிதர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், தேவன் பேசி கொண்டிருக்கிறார், சூழ்நிலைகள் பேசி கொண்டிருக்கிறது. 4 விதமான சத்தங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தினந்தோறும் நம்மை சுற்றிலும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மனுஷனுடைய சத்தம் கேட்கப்படுது, சூழ்நிலை சத்தம் பேசிக்கிட்டே தான் இருக்கு. சூழ்நிலை ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்யுது, கன்வே பண்ணுது, நம்மளோட பேசுது. அதுக்கப்புறம் சத்துருவும் என்ன செய்யறான், நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறான். பல்வேறு சத்தங்கள் என்ன செய்யறான், பல்வேறு விதமான சத்துரு பேசுறான்னு கொம்ப வச்சுக்கிட்டு வந்து அப்படி வந்து பேசுறது கிடையாது. சில மனிதர்கள் மூலமாக, சில சூழ்நிலைகள் மூலமாக சத்துரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். தேவனும் என்ன செய்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப 4 விதமான சத்தங்கள் நம்மை சுற்றிலும் என்ன செய்கிறது, துணித்து கொண்டே இருக்கிறது. இதுல எது தேவனுடைய சத்தம் என்பதை நாம் என்ன செய்யணும், சரியாய் புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு காரியம் சொல்றேன் என்னன்னா, தேவனுடைய சத்தமும் தேவனுடைய வழிநடத்துதலும் தேவனுடைய திட்டமும் தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையும் திட்டமும் தெளிவுமாக இருக்கும். எப்படி இருக்கும், திட்டமும் தெளிவுமாக இருக்கும். நீங்க வேத பகுதி முழுவதையும் பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் ஒரு நாள் வந்து ஒரு 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 ஆலோசனையை கொடுத்து அதுல ஒரு குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சதில்லை. தேவனுடைய ஆலோசனை ஒரு நாள் முடிந்ததே இல்லை. அதனால நீங்க நல்லா கவனிங்க, ஒரு ஆலோசனை ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொண்டு வருதுன்னா அதை குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா தேவன், அதுல நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு போதிப்பேன். முதல்ல என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன்றாரு. 2வது உனக்கு வழியை காட்டுவேன்னு சொல்றாரு. 3வது உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதை எப்படி ஆலோசனை கொடுப்பாராம், அவர் கண்ணை நம்ம மேல வச்சு அவர் ஆலோசனை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் மேல உங்க கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, நான் உனக்கு போதித்து, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழிய உங்களுக்கு காட்டுவாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்க மேல அவர் கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வழிகாட்டுகிறவராய், ஆலோசனை தருகிறவராய், போதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்களை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கலாம். அதே போல சங்கீதம் 37வது அதிகாரம், சங்கீதம் 37ல அதனுடைய 34வது வசனம் சொல்லுது பாருங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. ஏன் கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும், ஏன் கர்த்தருடைய வழி நடத்துதலை நம்ம பின்பற்றணும்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. தெளிவா சொல்றாரு பாருங்க. நீ கர்த்தருக்கு என்ன செய், காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திரு, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு நீ காத்திரு. ஏன்னா நிறைய நேரங்கள்ல தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய வழி நடத்துதலுக்கும் காத்திருந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுதந்திரித்திருக்கிறாங்க. காத்திருந்தவங்க பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. அதனாலதான் யாக்கோபு கூட சொல்றாரு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கிருங்கன்னு சொல்லுகிறாரு. சொல்றாரு இல்லையா, பலத்த கைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கணுமா, அடங்கி இருக்கணும். அப்படின்னா காத்திருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவனுடைய ஆலோசனை வரும் வரைக்கும் காத்திருக்கணும். நிறைய நேரங்கள்ல ஜனங்கள் காத்திருப்பாங்க, ஆனா தேவனுடைய ஆலோசனை வரைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய திட்டமும் தெளிவுமான ஆலோசனை உங்களுக்கு வரும் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா.
அப்படி காத்திருக்கும் போது என்ன நடக்குது பாருங்க, காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்படின்னா அவர் என்ன வழியை காண்பிக்கிறாரோ, அவர் என்ன திட்டத்தை நமக்கு தருகிறாரோ, என்ன யோசனையை நமக்கு தருகிறாரோ, அதற்காக நாம் என்ன செஞ்சிருக்கணுமா, காத்திருக்கும் போது என்ன நடக்குது, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வழிநடத்திற்கு நம்ம காத்திருக்கும் போது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. அப்படின்னா நீ சுதந்தரிப்பாய், நீ பெருகுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எப்படி? பூமியை சுதந்தரிக்கிற மாதிரி, நீங்க செய்கிற காரியங்களை ஒரு ஜெயத்தை கொடுக்கிற மாதிரி, நீங்க தொடுகிற காரியங்களை ஒரு வெற்றியை கொடுக்கிற மாதிரி, நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணும்படி தேவன் உங்களை உயர்த்துவார். எப்போ உயர்த்துவாரு? கர்த்தருக்கு நீங்க காத்திருந்து அவருடைய வழியை என்ன செய்யணுமா, கை கொள்ளும் போது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 37வது அதிகாரமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் பொல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை தான் சங்கீதக்காரர் என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். தாவீது சொல்றாரு, ஏன்னா தாவீது கர்த்தருக்கு காத்திருந்ததுனால அவருடைய உயர்வை அவர் கண்டார். தாவீது கர்த்தருடைய வழியை கை கொண்டதுனால, கர்த்தருடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்ததுனால பெரிய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் இந்த சங்கீதத்தை எழுதுறார். கர்த்தருக்கு காத்திருப்பதனால வருகிற ஆசீர்வாதம் என்ன, கர்த்தருடைய வழியை கை கொள்வதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன, கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதம் என்னன்றதான் என்ன செய்கிறாரு, தெளிவா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வழியை நம்ம என்ன செய்யணுமா, கை கொள்ளணும். அப்ப அவருடைய வழி நடத்துதலை நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 48வது அதிகாரம், ஏசாயா 48க்கு திருப்பிக் கொள்ளுங்களேன். அதனுடைய 17வது வசனம். ஏசாயா 48:17 வசனம் சொல்லுகிறது பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறவர். ரொம்ப முக்கியமான வார்த்தை, இந்த வார்த்தையை கவனமா கவனிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுப்பாங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நான் என்ன செய்வேன், போதித்து. அப்படின்னா அந்த பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை அப்படின்றத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில மொழிபெயர்ப்புல இந்த பிரயோஜனமாய் இருக்கிறது என்ற வார்த்தை எவ்வாறு அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ப்ராஃபிட்டபிள்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாபம். அப்படின்னா லாபகரமாய் இருப்பதை நான் உனக்கு போதித்து, அப்படி அந்த வார்த்தையை போட்டு பாருங்களேன். இந்த ப்ராஃபிட்ன்ற வார்த்தையை நீங்க உபயோகிச்சு இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படின்னா என்ன, எப்படி வருது பாருங்க. லாபகரமாய் இருக்கிறதை, பிரயோஜனமாய் இருக்கிறதை, உனக்கு நன்மையை கொண்டு வருகிற காரியங்களை உனக்கு நான் என்ன செய்வேன், போதித்து. லாபகரமானதை, ப்ராஃபிட்டபிளா உனக்கு என்ன செய்யறேன், நான் போதிக்கிறேன். கர்த்தர் பாருங்க, ஒரு நாளும் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு தரவே மாட்டாரு. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களை தூக்கி வேற இடத்துக்கு கொண்டு போவதற்கான ஆலோசனை தான் கர்த்தர் கொடுப்பார். ஆனா பிசாசு உங்களை இருக்கிற இடத்திலிருந்து உங்களை கீழே தள்ளுவதற்கான ஆலோசனையை பிசாசு கொடுப்பான். ஹல்லேலூயா. வேணா வேதம் தெளிவா சொல்லுது பாத்தீங்களா, யோவான் 10 நம்ம வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அப்படின்னா பிசாசு அழிக்க வர்றான். அவன் அப்ப எப்படி லாபகரமான திட்டத்தை கொடுப்பான், அவன் எப்படி ஜீவனுள்ள திட்டத்தை கொடுப்பான், அப்ப அவன் எப்படி முன்னேறுவதற்கான திட்டத்தை கொடுப்பான், கிடையவே கிடையாது. பிசாசு ஒரு நாளும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான திட்டங்களை அவன் என்ன செய்யறதில்ல, கொடுப்பது கிடையாது. தேவன் என்ன செய்யறாருன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான திட்டங்களை கொடுக்கிறார். நீங்க வேதத்துல எல்லா நபர்களையும் நீங்க எடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப எப்படிலாம் கர்த்தர் அவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில ஆலோசனை கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நேரம் இருந்தா நமக்கு இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அப்படி நேரம் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து என்ன செய்வோம், இதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அநேக நேரங்கள்ல தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரிடத்துல இருந்து ஆலோசனை வரணும், ஜெபிப்பாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த நன்மையை நீங்க எனக்கு செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு
தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்றதை என்ன செய்ய மாட்டாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. அங்கதான் தோற்று போறாங்க. ஆனா தேவன் பாருங்க, நம்ம எப்ப ஜெபம் பண்ணாலும், எப்ப தேவ சமூகத்துல கேட்டாலும், ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டுதான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம நல்லா என்ன செய்யணும், நம்ம தான் புரிந்து கொள்ளணும். நிறைய நேரங்களில் தேவ ஜனங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்ம ஜெபிச்ச உடனே தேவன் அவரே இறங்கி வந்து நமக்கு ஆண்டவர் செஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல, ஒரு வீடு கட்டுறதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆண்டவர் அங்க இருந்து பரலோகத்துல இருந்து சிமெண்டையும் செங்கலையும் அவர் என்ன செய்யறது இல்ல, கம்பியும் மெட்லையும் என்ன செய்யறது இல்ல, அனுப்புறது கிடையாது. தேவன் எப்படி கிரியை செய்யறாருன்னா, அதற்கு தேவையான நபர்களை, அதற்கு தேவையான சூழ்நிலைகளை, அதற்கு தேவையான பொருளாதாரத்தை உண்டாக்குகிற வழிகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப அங்க நம்ம இந்த வசனத்துக்குள்ள வருவதை நம்ம பார்ப்போம். பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு என்ன செய்யறாரு, போதிக்கிறார். நீங்க எபிரேய பாஷையில இந்த பிரயோஜனமா இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, யாவாள் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படின்னா அந்த யாவாள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதனுடைய எபிரேய பாஷையில முன்னேறுவதற்கான, உயர்வதற்கான முன்னேறுவதற்கான வழியை போதிக்கிற தேவன் என்று அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை, யாவாள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, முன்னேறுவதற்கான, என்ன சொல்றது, உயர்வதற்கான, லாபத்தை ஈட்டுவதற்கான திட்டங்களை, வழிகளை நமக்கு என்ன செய்கிறவராம், போதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களை ஒரு எல்லையிலிருந்து எடுத்து அடுத்த எல்லைகளுக்குள்ள நீங்க எப்படி பிரவேசிப்பது, உங்களுடைய இந்த நிலைமையிலிருந்து எடுத்து அடுத்த நிலைமைக்குள்ள உங்களை எப்படி கொண்டு செல்வதற்கு என்பதற்கான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். சொல்றாரு பாருங்க, போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு தேவ பிள்ளை தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது, தேவனோடு உறவுல இருக்கும்போது, நிச்சயமா நான் சொல்லுகிறேன், அவன் தேவனுடைய லாபகரமான ஆலோசனையை தேவன் அவனுக்கு கொடுப்பாரு. அதனால அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவன் சிறந்த ஆலோசனை தருகிறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். சிறந்த திட்டங்களை நமக்கு தரக்கூடியவராய் அவர் இருக்கிறார். சிறந்த காரியங்களை நமக்கு போதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சிறந்த காரியம்னா, லாபகரமான காரியம், பிரயோஜனமான காரியம், உயர்வதற்கான காரியம், முன்னேறுவதற்கான திட்டங்களை நமக்கு என்ன செய்கிறார், கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய அந்த வழிநடத்துதலை நம்ம கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்குள்ள போகுது. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிநடத்துதல் உங்களை ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லைகளுக்குள் பிரவேசிக்க வைக்கும். ஒரு குறுகிய எல்லைக்குள் இருந்து உங்களை ஒரு பெரிய எல்லைக்குள்ள அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், உங்களை கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு தான் தேவன் ஆலோசனை தருகிறார். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனை யாருக்கெல்லாம் உண்டாச்சோ, தேவனுடைய வழிநடத்துதல் யாருக்கெல்லாம் வந்ததோ, தேவன் யாருக்கெல்லாம் போதித்தாரோ, அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறி இருக்குங்க. ஹல்லேலூயா. வேதம் சாட்சி அதுக்கு. வேதம் மட்டும் இல்ல, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம கண்ணார பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம் இல்லையா? கடன் பிரச்சனையினால தற்கொலை செய்ய போன எத்தனையோ பேரை கர்த்தர் தொட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்து, நீ இந்த தொழிலை செய்யும் மகனே, நீ இந்த தொழிலை செய்யும் மகளே என்று சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததுனால அவர்கள் மிகவும் திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்ம கண்கண் முன்பாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் சிறந்த ஆலோசனைகளை நமக்கு என்ன செய்கிறாராம், தருகிறாராம். ஆலோசனை கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு, திட்டங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு, போதனைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உடனே அங்கிருந்து ஒரு பொருளை என்ன செய்யறது இல்லை, அனுப்புறது இல்லை. இப்ப நீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இப்ப தேவை ஆண்டவரே நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உடனே 10,000 ரூபாயை பரலோகத்திலிருந்து அனுப்புறது இல்லை. தேவன் முதலாவது வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார், ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாரு, ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த திட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த திட்டத்தின்படி நீங்கள் செயலாற்றும் போது அந்த பணம் உங்க கையில் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அல்லாம அப்படியே நீங்க கேட்ட உடனே மேல இருந்து என்ன செய்யறது இல்லை, அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு வர்றதில்லை. திடீர்னு தேவன் ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, திடீர்னு சில நபர்களோடு பேசும்படி அவரே கொண்டு வந்து இணைப்பாரு. சில நேரங்கள்ல எல்லாம் கவனிங்க,
நிறைய நேரங்கள்ல தேவ ஜனங்கள் நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஒரு தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா அந்த தேவை அப்படியே டைரக்டா நம்ம கையில கிடைச்சாதான் அது ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்ல, தேவன் சில நேரங்கள்ல அந்த தேவையை சந்திக்கும்படியாக சில நபர்களை நம்ம மத்தியில கர்த்தர் அனுப்புவாரு. அல்லேலூயா. நம்ம அவங்கள வெட்டி எரிஞ்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யாது, அது நடக்காது. தேவன் சில நபர்களை அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல நம்ம கிட்ட அனுப்புவாரு. சில நபர்களை அனுப்புவாரு, சில யோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு, சில திட்டங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு, சில ஐடியாஸ் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க இப்படிப்பட்ட காரியங்களாம் நமக்குள்ள என்ன செய்கிறாரு, அவர் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றிருக்கிறோம். இதுக்காக பெற்றிருக்கிறோம், இதுக்காக பரிசுத்த ஆவியானவர் உள்ள வச்சிருக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நமக்கு அவர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார், இடைப்படுகிறார். நமக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் தருகிறவராக இருக்கு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், உள்ள வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு இடைப்படும் போது அந்த சூழ்நிலை நம்ம நல்லா என்ன செய்ய முடியும், ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு வரும்போது, தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு வரும்போது, தேவனுடைய திட்டங்கள் உங்களுக்கு வரும்போது ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்குள்ள உங்க வாழ்க்கையை பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உனக்கு போதித்துன்னு சொல்றாரு. ஏசப்பாவாங்க வந்து நின்று போதிச்சுட்டு இருக்கிறாரு. இல்ல பாத்தீங்கன்னா ஊழியர்காரங்களை தேவன் என்ன செய்கிறாரு, கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. இப்ப நீங்க ஒருவேளை பல நாட்களா நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என் தேவையை நீங்க சந்திங்க ஆண்டவரே அப்படி நீங்க ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் போதிக்கிறார், உங்களோட பேசுகிறார். எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும், ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, சபையில கர்த்தர் பேசுகிறாருங்க. அதனாலதான் ஆலயத்துக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் போதிக்கிறார். நமக்கு என்ன போதிக்கிறார்னா, எப்படி லாபகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, எப்படி பிரயோஜனமான காரியங்களை நம்ம என்ன செய்வது, உண்டாக்குவது, ப்ராஃபிட்டபிள் எப்படி நம்ம உண்டாக்குவதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் போதிக்கிறாரு. அல்லேலூயா. அதனால சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நல்ல சிலர் வந்து அதிக நேரம் நல்லா பாட்டுக்கு ஆராதனைக்கு இது பண்ணுவாங்க. சிலர் அதிக நேரம் ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா பிரசங்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சிலர் நல்லா ஆராதிக்கணும், நல்லா பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அதுலயே என்ன செஞ்சிருவாங்க, மூழ்கிடுவாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் நமக்கு தேவை, எல்லாமே தேவை. நம்ம ஆராதிக்கணும், நிச்சயமா தேவை. நம்ம ஜெபிக்கணும், கண்டிப்பா தேவை. ஆனா இது ரெண்டையும் செஞ்சுட்டு போதனையை கேட்கிற நேரத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்க ஆராதிச்ச ஆராதனைக்கும் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கும் பதில் எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த போதனை நேரத்துல வருகிறது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்ட்ட காத்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான பதில் எப்படி வரும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போதுதான் வரும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற, பிரயோஜனமா இருக்கிறத போதிக்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லுகிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, தள்ளி விட்டுறக்கூடாது. நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், வேதம் சொல்லுது பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பா இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு, வேதத்தை கேளாத அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஆலோசனையை கேட்காம, கர்த்தர் சொல்லுகிற திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளாம, கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழியை நம்ம கை கொள்ளாம, கர்த்தர் நம்மை நடத்துகிற அந்த விதங்களை நம்ம புரிந்து கொள்ளாம, கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடைப்படுகிற காரியங்களை நம்ம அசட்டை பண்ணிவிட்டு ஒரே ஜபத்துல முங்கி இருந்தோம்னா அந்த ஜபம் என்ன செய்யுது, ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கும். அருவருப்புனா புரியுதா உங்களுக்கு, அந்த ஜபத்தை அவர் என்ன செய்யறது இல்லை, அங்கீகரிக்கிறதே இல்லை. ஏன்னா அது அருவருப்பா இருக்கு அவருக்கு. அப்படி ஒரு நாள் நம்ம ஜெபம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. அல்லேலூயா. செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், செம்மையானவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவனா இருப்பான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பான், அவர் காட்டுகிற வழியில நடக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருப்பான். அவனுக்குன்னு ஒரு பாதையை அவன் செய்ய மாட்டான், தெரிந்தெடுக்க மாட்டான். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க என்னென்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு சொல்றதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். அல்லேலூயா. வேதத்துல பொதுவாகவே நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம தேவையை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கும் போது தேவன் பல்வேறு விதங்களில் நம்மோடு கூட அவர் என்ன செய்யறாரு, இடைபடுறாரு. பல்வேறு விதத்துல நம்ம இப்ப போதிக்கிறதுன்னா இங்க மட்டும் இருந்து போதிக்கிறது மட்டும்தான் போதனையா இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுல
உங்க கணவர் மூலமா சில ஆலோசனைகள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கர்த்தர் கொடுப்பாரு. அவர் பேசுவார், உங்க கணவர் மூலமா பேசுவாரு. சில நேரம் உங்க மனைவி மூலமா ஆண்டவர் என்ன செய்வாரு? சில காரியத்தை உங்களோட போதிப்பார். அதை நீங்க என்ன செய்யணும்? நீங்க எதா சொல்லு அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை கவனிக்கணும். ஆண்டவர் போதிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? சில நேரம் அவங்க மூலமா பேசுவாரு. அல்லேலூயா. பிள்ளைகள் மூலமாக கூட சில நேரம் என்ன செய்வார்? ஆண்டவர் இடைப்படுவாரு, பேசுவாரு. அல்லேலூயா. அந்த இடையில வந்து ஜூடா பாருங்க, அந்த இந்த சூப்பர் புக் அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தான். தாவீதுடைய ஸ்டோரி அவன் பார்த்துட்டு இருந்தான். அப்போ வந்து அவன் அந்த அதை ரொம்ப திரும்ப திரும்ப அந்த ஸ்டோரியை போட்டு என்ன செய்யறான்? தாவீது ஸ்டோரியை பார்த்து அவன் கேட்டதுனால அது அவன் மைண்டுக்குள்ள நல்லா என்ன செஞ்சிருச்சு? இறங்கிருச்சு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எதையாவது குறித்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ சில நேரங்களில் வந்து ஊழியத்தை குறித்தோ சில காரியத்தை குறித்தோ என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். என்னன்னா, இது என்ன எப்படி செய்யனே தெரியலையே, இது எப்படி சாத்தியமாகவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சில நேரம் நான் கூட என்ன செய்யறேன்னா ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை எதிர்மறையாக நெகட்டிவாக என்ன செய்கிறேன்? இது நடக்குமோ நடக்காதோ, கர்த்தாவே இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்னா சில நேரங்களில் நான் அப்படியே வாய் விட்டு பேசிடுவோம் பாருங்க. எப்பயுமே அப்படி பேசுறது கிடையாது. அதனால நீங்க அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க. பாசிட்டிவ் எதிர்மறை அப்படி இல்லை. சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் நம்மள என்ன செய்கிறது? எதிர்மறையா, ஆனா அந்த எதிர்மறையா நம்ம தாக்க வரும்போது கூட தேவன் எவ்வளவு நல்லவராய் நம்ம வாழ்க்கையில இருக்கிறான்றதா இதை சொல்ற பாருங்க. அப்ப அவன் வந்து என்ன செய்வானா, அவ கேட்டுக்கிட்டே இருப்பான். எப்பா என் தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், என் தேவன் பலவீனமானவர் அல்ல. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவன் இருதயத்துக்குள்ள அவனுடைய இதுக்குள்ள எப்படி பதிஞ்சிருச்சு பாருங்க. தாவீது வந்து கோலியாத் வந்து அவனை எதிர்த்து பேசும்போது கோலியாத் வந்து அவனை தாவீதை ரொம்ப எதிர்த்து பேசுவான். நான் வந்து உன்னை கொன்றுவேன், நீ ஒரு இஸ்ரவேல் தேசத்துல வேற ஆளே இல்லையா, ஆண்களே இல்லையா, முன்னப்ப இந்த சிறுபிள்ளையினை போய் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? தாவீதை ரொம்ப இகழ்ந்து பேசுவான். தேவனையும் அவன் ரொம்ப என்ன செய்வான்? அந்த ரொம்ப நல்லா அந்த கதையை எடுத்திருப்பாங்க. தேவனையும் ரொம்ப அவன் இகழ்ந்து என்ன செய்வான்? பேசும்போது இந்த தாவீது ஒரு மறுபடி கொடுப்பான். என்னன்னா, என் தேவன் பலவீனமானவர் அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க அவன் சொல்லுவான். அது நல்லா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அந்த வார்த்தை பாருங்க இவனுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றான்னா, இவன் நம்ம எதையாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து சொல்லும் போது பேசும்போது டக்குன்னு வாயில என்ன வருதுன்னா, அப்பா நம்ம தேவன் பலவீனமானவர் கிடையாதுப்பா, அப்ப நம்ம ஆண்டவர் பலவீனமானவர் கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, அந்த சூழ்நிலைக்கு மத்தியில தேவன் நம்ம மூலம் கிரியை செய்கிறாரா இல்லையா? நீங்க ஒரு பலவீனமான ஒரு காரியம் இல்ல, ஒரு தேவை நிறைந்த ஒரு காரியம், ரொம்ப தேவை, ஒரு நெருக்கடியில நீங்க இருக்கிறீங்க. அப்ப சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல என்ன செய்யுது? உங்களுக்கு தோணுது, ஐயோ என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கும் போது, என்ன செய்யறே நீங்க தெரியல அப்படின்னும் போது திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? என் தேவன் பலவீனமானவர் அல்ல. அப்ப தேவன் அந்த சூழ்நிலையில உங்களோட இடைப்படுறாரா இல்லையா? நிச்சயமா இடைப்படுறார். அல்லேலூயா. யார் மூலம் இடைப்பட்டாரு? சின்ன குழந்தை மூலமா ஆண்டவர் என்ன செய்யறாரு? என் தேவன் பலவீனமானவர் அல்ல. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? தேவன் யார் மூலம் வேணாலும் என்ன செய்யலாம்? கர்த்தர் பேசலாம். கர்த்தர் யார் மூலம் வேணாலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கலாம். எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? நமக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உவமையெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பங்களை என்ன செய்யுங்க, கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. பார்த்துட்டு அதனுடைய அழகை பாரு. நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி நல்ல கார்டன்லாம் வச்சிருக்கிறீங்க, நல்ல பூஞ்செடிலாம் வச்சிருக்கிறீங்க. அதுல இருக்கிற அந்த பூவெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்களேன். அந்த ஒரு ரோஜா பூ எடுத்துக்கோங்க. அவ்வளோ அழகா அது என்ன செஞ்சிருக்கு? நல்லா அப்படியே ஒரு ரெட் கலர் ரோஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே என்ன செய்யுது? நல்லா அப்படியே வளர்ந்து நல்லா அப்படியே பூ விரிஞ்சு என்ன செய்யுது? பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இல்லையா? அப்ப இப்படி உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க எந்த வேணாலும் நீங்க என்ன செய்யுங்க, எந்த செடியோ எந்த பூவையோ மலர்களையோ நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. இதெல்லாம் அதை பார்த்துட்டு இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் தேவன் எப்படி பேசுவார் தெரியுமா? ஆண்டவர் எப்படி பேசினாரு பாருங்க. இந்த காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் இருக்கு, அடுத்த நாள் என்ன செஞ்சிருது? அது வாடிடுது. ரோஜா பூ கூடி போனா எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 5-6 நாள் நல்லா என்ன செய்யும்? பார்க்க அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்யுது? அது அப்படியே உதிர்ந்து போகிறது. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த ஒரு 6 நாள் இருக்கிற இந்த ஒரு பூவையே
தேவன் இவ்வளவு அழகாய் உடுத்துவித்தா அவருடைய பிள்ளையா எனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் பேசுறாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயமா பேசுறார். சூழ்நிலை மூலமா ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? காக்கா குஞ்சு குருவிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுவடை செய்கிறதும் இல்லை. கவனிச்சீங்களா? என்னைக்காவது குருவி விதைய நட்டு தண்ணி ஊற்றி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆனா அதை ஆண்டவர் போஷிக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதற்கு பிழை போட்டுக்கிறாரு. அதை கவனிச்சு பாருன்னு சொன்னார் இல்லையா? ஆண்டோடைய ஊமையில இருந்தே சொல்றேன். ஆண்டவர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறாருன்னு சொல்றேன். அல்லேலூயா. தேவன் எப்படி சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்மோடு இடைப்படுகிறார் பாருங்க, எப்படி நம்மோடு பேசுகிறார் பாருங்க. ஆமென். சுத்திலும் பாருங்க, இருக்கிற பறவைகளை பாருங்க, அது என்ன செய்யறது இல்லை, நம்ம போய் விதைக்கிறது இல்லை, போய் எங்கேயாவது யாரும் வீட்டுக்காக போய் வேலை செய்யாது, கிடையவே கிடையாது. தேவன் அதை பிழை போட்டுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா அதையெல்லாம் போஷிக்கிற கர்த்தர் என்னை போஷிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவர்? சாலமோன் அந்த அந்த காட்டு புஷ்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, சாலமோன் முதலாய் அவைகளை போல உடுத்தினது இல்லைன்றாரு. அப்படின்னா உலகத்துல ஐஸ்வர்யவான்களே மிகவும் பெரிய ஐஸ்வர்யவானவர் யார் தெரியுமா? ராஜா, சாலமோன் ராஜா தான். அல்லேலூயா. அவன் கூட இந்த ஒரு பூமணி உடுத்தினது இல்லப்பா அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார், எவ்வளவாய் நம்மோடு இடைப்படுகிறார் பாருங்க. அந்த காரியத்தை குறித்து ஒரு வார்த்தையை நமக்கு சொல்ல விரும்புகிறார் பாருங்க. அதனால நீ கவலைப்படாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமென். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, சூழ்நிலையை குறித்து கவலைப்படாதீங்க, அடுத்து என்ன நடக்கும்ன்றதை குறித்து கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பூக்களை பாருங்க, உங்க வீட்டுக்கு டெய்லி வந்து போகிற அந்த பறவைகளை பாருங்க, உங்க சூழ்நிலையை பாருங்க, இவ்வளவு அழகான மலைக்கு இந்த கிராமத்தை பாருங்க, சூழ்நிலையை பாருங்க. இவைகளை எல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார் என்றால் அவருடைய பிள்ளையாகிய உங்களையும் தேவன் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை நம்மளை என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா அப்படியே பலப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படியே உடைந்து போய் இருக்கிற நேரத்துல நம்மை தேற்ற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய் முடிந்து விட்டது என்று சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மீண்டும் நம்மை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை முடிஞ்ச அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வரும்போது, இல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் தேவன் பலவீனமானவர் அல்ல அப்படின்ற ஒரு பலத்தை, ஒரு தைரியத்தை நமக்கு அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாம் போச்சு முடிஞ்ச அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தா கூட தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய வழி நடத்துதலும் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் போது நிச்சயமா நான் சொல்றேன், ஆமென், நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ள பிரவேசிக்க முடியுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமென். தேவனால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாது என்று ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்த எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்யறாராம்? ஆலோசனை தர்றாரு. நம்ம உயர்வதற்கான ஆலோசனைகள் என்ன செய்கிறார்? கர்த்தர் தருகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும், நீங்கள் தேவனிடத்துல கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஆலோசனையும் திட்டத்தையும் தந்துகிட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யல? திட்டத்தை தராமல்ல, தேவன் எல்லாருக்கும் வழிகாட்டுறாரு, தேவன் எல்லாரோடும் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. இந்த வாரம் நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்துருந்துச்சு பாருங்க, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மரம் இருக்கு, ஒரு பெரிய மரம் இருக்கு, நடுவுல 2 பேர் என்ன செய்யறாங்க? குழியில விழுந்து கிடக்குறாங்க. 2 நபர்கள் குழியில விழுந்து கிடக்குறாங்க. இப்ப மேல ஏறி வர முடியாத ஒரு குழி, ரொம்ப ஆழமான ஒரு குழியில விழுந்து இருக்கிறாங்க. 2 பேருமே என்ன செய்யறாங்க? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே, நாங்க இந்த குழியில என்ன செஞ்சிருக்கிறோம்? மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை எப்படியாவது நீங்க இந்த குழியிலிருந்து என்ன செய்யுங்க? எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்களை விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? 2 பேரும் என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடி என்ன செய்யுது? இடி அடிக்குது, ஒரு மின்னல் அடிக்குது. அடிச்ச உடனே அந்த மரத்து மேலே அது என்ன செஞ்சிருச்சு? அப்படியே மரத்து மேலே விழுந்து, உங்க குழியில உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த குழி மேலேயே என்ன செஞ்சிருச்சு? அந்த மரம் உடைஞ்சி விழுந்துருச்சு. அப்படியே 2ஆ உடைஞ்சி விழுந்துருச்சு. இப்ப ஒரு நபர் இந்த பக்கத்துல இருந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா, ஐயோ ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்க கேட்காம விட்டீங்களே ஆண்டவரே, நான் ஜெபிச்சேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இடி மின்னல் வெட்டி என் மேலேயே போட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் அமுக்கிட்டீங்களா ஆண்டவரே, கீழே தள்ளிட்டீங்களா ஆண்டவரே, என்னை இப்படி ஆக்கிட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு.
அப்ப இன்னொருத்தர் இந்த பக்கத்துல இருந்து என்ன செய்யறாரு, அவரும் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்க கேட்டதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குழியிலிருந்து எப்படியாவது என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். கர்த்தர் ஆண்டவரே, வானத்திலிருந்து ஒரு இடிய ஒரு மின்னல் அனுப்பி இந்த மரத்தை நீங்க முறிச்சு இந்த குழிக்குள்ள நீங்க போட்டீங்க ஆண்டவரே. இதனால ஒரு நான் ஏணியை உண்டாக்கி மேல வரப்போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த அந்த இடி மின்னல்னால உடைந்து போன அந்த மரம் என்ன செய்யுதுன்னா, மரத்தை எடுத்து அதோட கொப்புகளை எடுத்து ஒரு சிறிய ஏணி மாதிரி என்ன செய்யறாரு, அப்படியே உண்டாக்கி அந்த ஏணி வழியா மேல வந்துட்டாரு. மேல வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு, நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சிரிக்கிறீங்க. ஒரு 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 வீடியோ ஒரு அனிமேட்டட் வீடியோவா என்ன செஞ்சிருந்தாங்க, காமிச்சிருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தேன் நான். நிச்சயமா பாருங்க, தேவன் ஜெபத்திற்கு பதில் தந்தாரா இல்லையா? ஆமென். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க இல்ல தேவன் ஜெபத்திற்கு எதிராக பதில் தந்தார்? எத்தனை பேர் சொல்றீங்க இல்ல? யாருமே இல்ல. தேவன் ஜெபத்திற்கு பதில் தந்தார். எப்படி தந்தார்னா, அவங்களுக்கு அந்த நேரம் என்ன தேவையோ அத தேவன் அந்த நேரம் என்ன செஞ்சிருக்கிறார், அவர்களுக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெபத்திற்கு பதில தந்திருக்கிறார். என்ன தந்தாரு? அந்த மரத்தை உடைச்சு என்ன செஞ்சார் ஆண்டவர், அந்த குழிக்குள்ள அனுப்புனார். ஒருத்தர் என்ன செஞ்சான், அதே மரத்தை வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஆண்டவரே என்னை இன்னும் அமைக்கிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆனா இன்னொருத்தர் என்ன செய்யறான், ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க கேட்டீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த உடைந்து விழுந்த அந்த மரத்திலிருந்து ஒரு ஏணியை செய்து மேல என்ன செஞ்சிட்டான், ஏறி வந்து கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் திட்டத்தை தர்றாரா இல்லையா? நிச்சயமா கர்த்தர் தருகிறாருங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஒருத்தன் ஒரு கதை இப்படி நான் கேட்டிருக்கேன் பாருங்க. ஒருத்தன் அப்படிதான் தண்ணி வெள்ளத்துல என்ன செய்தான், அடிச்சுட்டு போகுது எல்லாம். அப்ப இவன் இந்த வெள்ளத்துல மாட்டிட்டு கடவுளே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கானா, கத்துறானா. கத்துன உடனே சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கயிறை அப்படியே என்ன செய்யறாங்களா, தூக்கி அதை போட்டாங்களாம். எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், பிடிச்சி போட்டாங்களாம். இல்ல ஆண்டவர் எனக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. அடுத்து அந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்களாம், ஒரு ஒரு தடியை அப்படியே என்ன செய்தாங்களாம், பிடிச்சி இந்த அதை அனுப்புனாங்களாம். இந்த தடியை பிடிச்சிட்டு அப்படியே என்ன செஞ்சிரு வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அனுப்புனாங்களாம். இல்ல ஆண்டவர் வருவார், எனக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். அடுத்து இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான், கத்திட்டு இருக்கான். கத்தின உடனே இந்த இவன் மீட் போறதுக்காக ஹெலிகாப்டர்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஒரு கயரெல்லாம் போட்டிருக்காங்க. இல்ல ஆண்டவர் எனக்கு வருவார் அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் தண்ணியில் என்ன செஞ்சுட்டாங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் தேவ ஜனங்களும் என்ன செய்யறாங்க, அப்படித்தான் தேவன் தருகிற ஆலோசனையை, தேவன் அனுப்புகிற திட்டங்களை, தேவன் அனுப்புகிற வழிநடத்துதலை, தேவன் அனுப்புகிற நபர்களை என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள், அதை தள்ளிவிடுகிறார்கள். தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுறாங்க. தேவன் எப்படித்தான் வந்து செய்யணும் அப்படின்னு இல்லை. நீங்க ஒரு காரியத்துக்காக கேட்கறீங்க, ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவ அனுப்புகிறாரு. நம்ம என்ன செய்யணும்னா அதை பிடித்து கொண்டு கரையேறணும். அல்லேலூயா. ஆமென். இப்படித்தான் எனக்கு வேணும்னு இருந்தோம்னா என்ன செய்யும், தேவன் தான் வரணும் எனக்கு அப்படின்னு நம்ம இருக்க வேண்டியதான். தேவன் ஆச்சரியமானவர். தேவன் ஆலோசனையில சிறந்தவர். அவர் எப்படி வேணா என்ன செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம். அதே போல சுகத்துக்கு கூட பாருங்க, இப்படித்தான் சுகமாகணும்னு ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சுகத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சிலவங்க ஆண்டவர் தொட்டாரு என்ன செஞ்சிருச்சு, சுகமாயிருச்சு. சிலர் ஆண்டவர் சொன்னா நீ போய் தண்ணியில கழுவுனாரு, என்ன செஞ்சிருச்சு, சுகமாயிருச்சு. சிலருக்கு ஆண்டவர் சொன்னா நீ ஆசாரிட்ட போய் காண்பைனாரு, சுகமாயிருச்சு. சிலருக்கு பாருங்க சேர உண்டாக்கி என்ன செஞ்சாரு, கண்ணில் அடிச்சாரு, சுகமாயிருச்சு. இப்ப இல்ல எனக்கு இப்படித்தான் சுகம் வேணும் அப்படின்னு ஏதாவது வழி இருந்துச்சா? இல்ல. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். தேவனுடைய திட்டங்கள் புரிந்து கொள்ள முடியாதவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய யோசனைகளுக்கும் திட்டங்களுக்கும் அப்பால் அவர் என்ன செய்கிறாரு, கிரியை செய்கிறார். மனிதனுடைய ஆலோசனைகளுக்கும் மனிதனுடைய யோசனைகளுக்கும் அப்பால் அவர் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை நடக்காம இருக்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நீங்க பல காரியங்களை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை பல காரியங்களை உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க எதிர்பார்த்த வழியில தான் நடக்கணும்னு ஒரு நாள் நீங்க என்ன செய்யாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை தேவன் தம்முடைய வழியில் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. அவருடைய வழி நம்மளால் புரிந்து கொள்ள. ஆனா நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் தேவன் என்ன செய்கிறார்,
அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, தாவீதுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, அவனை உருவாக்குவதற்காக அவனை கோலியாத்துக்கு முன்பாக போய் நிறுத்தணும். அதான் தேவனுடைய திட்டம். கோலியாத்தை என்ன செய்யணும்? முறியடிக்கணும். இஸ்ரவேலுடைய சகல எதிரிகளிடமிருந்து தேவ ஜனங்களே என்ன செய்யணும்? தேவன் காப்பாற்றி அவங்களுக்கு அமைதலான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கும் போதுதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட முடியும், சாலமோன் சமாதானமா ஆட்சி செய்ய முடியும் என்பது தேவனுடைய ஒரு திட்டமா இருந்திருக்கு. சத்துருக்களை முறியடிப்பதற்காக தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். அவனை தெரிந்து கொண்டு தேவன் அவனை உருவாக்குகிறார். அவனை என்ன செய்கிறார்? அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, அவனுக்கு திட்டம் கொடுக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யணும்? தேவன் அனுப்பும் போது அதை நன்மைக்கு ஏதுவாய் நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, தேவன் வந்து கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது என்ன செய்யறார்? ட்ரெயின் பண்றாரு, அவனை உருவாக்குறார். எப்படி உருவாக்குறாரு பாருங்க. முதலாவது, அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆடுகள் மேல அவனுக்கு ஒரு அக்கறை என்ன செய்யுது? அந்த ஆடுகள் மேல ஒரு அக்கறை இருக்கு. அப்படின்னா அந்த ஆடுகளை பாசமா வளர்க்கிறான், அதை உத்தரவாதத்தோடு வளர்க்கிறான், அதை மிகுந்த கவனமாய் வளர்க்கிறான். கர்த்தர் அதை என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. ஆமென். ஒரு நபரை தேவன் உருவாக்குவதற்கு பல்வேறு விதமான காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறாருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த கொஞ்சம் ஆட்டுல பாருங்க, அவன் மிகவும் நேசித்து அக்கறை உள்ளவனா என்ன செஞ்சிருக்கிறான்? இருந்திருக்கிறான். அதனாலதான் இருக்கிற கொஞ்சத்திலேயே ஒன்ன கொண்டு போறதுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு முறை ஒரு கரடியும் ஒரு முறை ஒரு சிங்கமும் வந்திருக்கு. அது போனா போட்டு ஒண்ணுதானே அப்படின்ட்டு அவன் என்ன செய்யல? அசதியா இருக்கல, அந்த ஒண்ணுக்காக அவன் உத்தரவாதம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, அவனை உருவாக்குவதற்காக, அவனை கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்க வைப்பதற்காக சில சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறாரு. எதை அனுமதிக்கிறாரு? ஒரு முறை ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் வந்து ஆட்டை கப்பிட்டு கொண்டு போகுது. இவன் என்ன செய்யறான்னா, அதனுடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுகிறான். சிங்கத்தோட வாயிலிருந்து காப்பாத்துறாங்க. ஹல்லேலூயா. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதித்தார்னா, நம்ம தாவீது மாதிரி என்ன செய்ய மாட்டோம்? நிறைய கிறிஸ்தவ நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் வந்து நிறைய நம்மை உருவாக்கி நம்மை மேன்மை, ஏன்னா தாவீது கோலியாத்தை அடிச்சாதான் அவன் ராஜாவா மாற முடியும். தாவீது கோலியாத்தை அடிச்சாதான் அவனுடைய ஆசீர்வாதத்துல ஒரு உயர்வு வரும். தாவீது கோலியாத்தை அடிச்சா மட்டும்தான் அவனுடைய சூழ்நிலையில ஒரு பெரிய வித்தியாசம் என்ன செய்யப்படும்? ஏற்படும். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும். அவன் கோலியாத்தை அடிக்கணும். அப்ப இந்த கோலியாத்தை அடிக்கணும் அப்படின்னா முதல்ல சிங்கத்தையும் கரடியும் என்ன செய்யணும்? அடிக்கணும். அப்ப ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அவன் வாழ்க்கையில அவனை ட்ரெயின் பண்றாரு, அவனை பக்குவப்படுத்துறாரு. அதுல அவன் என்ன செய்யறான்? தேர்ச்சி அடைகிறான், அதுல ஜெயிக்கிறான் அவன். அதனால என்ன பண்றான்னா, அந்த கோலியாத்தை போய் ஒரு நாள் சந்திக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சில நேரங்கள்ல தேவன் வந்து கோலியாத் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிங்கத்தையும் கரடியும் அனுப்பும் போது சிலர் அதில் என்ன செஞ்சிருவாங்க? தோத்துருவாங்க. எப்படி தோத்துருவாங்கன்னா, ஆண்டவர்கிட்டயே போய் முறையிடுவாங்க. ஆண்டவரே, நம்ம பாட்டுக்கு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரே இந்த சிங்கம் வந்துச்சு, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த சிங்கம் வந்துச்சு, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த சிங்கம் வந்துச்சுன்னா, தேவன் ஏன் அந்த சிங்கத்தை அனுப்புனார்னா, நீ ஒரு நாள் கோலியாத்தை அடிக்கிறதுக்காக ஆயத்தமா இருக்கிறவன். ஹல்லேலூயா. நீ இந்த சிங்கத்துக்கிட்ட நீ என்ன செய்யணும்? பயிற்சி எடுத்தா மட்டும்தான் நீ கோலியாத்தை அடிக்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில நபர்களை கர்த்தர் சிங்கமானி அனுப்புவாரு. ஆமென். சிலர் உங்களோட ஆசீர்வாதத்தை கவி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில நன்மைகள் உங்க கைவிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க அதை திரும்ப பிடிக்கணும் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. நீங்க அதை தேவனுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்க ஆரம்பிக்கணும். அந்த சிங்கத்தை நீங்க ஜெயிக்கணும். சில சூழ்நிலைகள் வரும், அதை நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கணும். சில போராட்டங்கள் வரும், நீங்க அதை ஜெயிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. சில கரடி பாருங்க, கரடி, இந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் வந்து வேதத்துல என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. சிங்கம் இதற்கு அடையாளமா இருக்கு, கரடி இதற்கு அடையாளம். அதுல பாத்தீங்கன்னா இந்த கரடின்றது தூக்கத்துக்கு அடையாளமா என்ன செய்கிறது? தூக்கத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குன்றாங்க, சோம்பேறித்தனத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெயிக்கணும். அப்பதான் கோலியாத்தை போய் என்ன செய்ய முடியும்? அப்ப நல்லா கவனிங்க, தேவன் ஒரு நம்ம உயர்வதற்காக, நம்ம அடுத்த எல்லைகளுக்குள்ள பிரவேசிப்பதற்காக ஆலோசனையை தருகிறாரு, போதிக்கிறாரு. சில சூழ்நிலைகளை கூட நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறாரு. ஏன் அனுமதிக்கிறாருன்னா, நம்ம உயர்த்தப்படுவதற்காகத்தான். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனா இருந்தா ஆண்டவரே மறுதலிச்சிருப்பாங்க. ஐயோ, ஆண்டவர்கள் இருந்ததுனாலதான் பாருங்க, என் நண்பன், என் சொந்த சகோதரர்களே குளிர் தூக்கி போட்டாங்க, இவங்களாம் ஆண்டவரை தேடுறாங்க, அந்த ஆண்டவரே எனக்கு தேவையில்லப்பா, அவர் நல்லவரே கிடையாதுப்பா, இவனுங்களே எப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான்? சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர்கிட்டே போயிருப்பாங்க.
தூக்கி குழியில போடுறாங்க, தவறாய் குற்றம் சாட்டப்படுறான். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருவாங்க. என்ன, நான் ஆண்டவருக்காக தான் நிக்கிறேன், ஆண்டவர் தான் நான் தேடுறேன், நானு ஆண்டவருக்காக தான் வைராக்கியமா இருக்கிறேன், எனக்கு ஏன் இது நடந்தது, ஏன் என் மேல தவறான இந்த பழி வந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சில ஆண்டவர்கிட்டே போயிருவாங்க. நான் அவன் பாருங்க, தேவன் என்னை பார்க்கிறார்ன்ற உணர்வுல வாழ்றாங்க. தேவன் இல்லை என்ற உணர்வுல இல்ல. ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறாரான்ற உணர்வுல இல்ல, தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வுல அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. தேவன் இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அவனை கொண்டு சிங்காசனத்தில் நிறுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் சில நேரங்கள்ல சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், வேற ஒன்றுக்காகவும் அல்ல, நம்மை உயர்த்தும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம அடுத்த எல்லைகளுக்குள்ள போகும்படியாக. ஆமென், ஆமென். இந்த எல்லையிலிருந்து அடுத்த எல்லைகளுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படியாக, இந்த ஒரு தரித்திர நிலைமையிலிருந்து ஆசீர்வாதமான நிலைமைக்கு போகும்படியாக, இந்த ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உன்னதமான ஒரு நிலைக்கு செல்லும்படியாக சில சூழ்நிலையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கிறாம். ஆண்டவரே, சகலத்தையும் நீர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது ஆண்டவரே. எஸ், என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ நன்மைக்கு ஏதுவாய் செய்வீர் ஆண்டவரே. நான் சொல்றேன், ஒருவேளை உங்க கடந்த காலங்கள் கசப்பு நிறைந்ததாக இருக்கலாம், ஒருவேளை உங்க சூழ்நிலை ஆமென் வேதனை நிறைந்ததாக இருக்கலாம், ஒருவேளை மாறாவாய் எதிர்ந்திருக்கலாம், ஒருவேளை கண்ணீராய் எதிர்ந்திருக்கலாம், ஒருவேளை கவலையாய் எதிர்ந்திருக்கலாம், ஒருவேளை துக்கமாய் எதிர்ந்திருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், கடந்த காலம் காரியங்களை விடுங்க, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இக்காலத்து பாடுகள், வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஒருவேளை கடந்த காலத்துல ஏற்பட்ட பாடுகள், கடந்த காலத்துல ஏற்பட்ட அவமானங்கள், கடந்த காலத்துல ஏற்பட்ட வீண் பழிகள், கடந்த காலத்துல ஏற்பட்ட ஆமென் காயங்கள், கடந்த காலத்துல ஏற்பட்ட வேதனைகள், கண்ணீரின் அனுபவங்கள் ஒரு நாள் உங்களுடைய எதிர்கால மகிமையை பாதிக்க நீ அனுமதிக்காதீங்க. தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்துல முன்னேறி செல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்ப தேவன் தருகிற ஆலோசனை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, தேவன் காண்பிக்கிற வழியை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, தேவன் அனுப்புகிற சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆமென், அசட்டை பண்ணக்கூடாது, அதுல தோற்று போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஆலோசனை தருகிறார், எதற்காக? என்னை உயர்த்துவதற்காக. தேவன் திட்டங்களை தருகிறார், எதற்காக? என்னை உயர்த்துவதற்காக. சில நேரங்களில் கடினமான பாதை வழியா என்னை கடக்க வைக்கிறாரு, எதற்காக? என்னை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் வந்து குழியில விழுந்துட்டான். அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவனை நோக்கி என்ன பண்றாங்க, இவன் தவறு செய்துட்டான், இவன் தவறு செய்தான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கற்களை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எரிந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து களத்துக்கு எறிவாங்களாம். அந்த குழியில உட்காந்துருப்பான். அப்ப என்ன செய்யிருந்திருக்கான், இவன் அந்த கற்களை எல்லாம் எடுத்து என்ன செஞ்சிருக்கிறான், ஒவ்வொன்றாய் அடுக்கி 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 அந்த கல்லை வச்சு என்ன செஞ்சுட்டான், மேல வந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது உங்க மேல எரியப்படுகிற கற்கள் உங்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல, கீழே இருக்கிற உங்களை மேலே தூக்குவதற்காக என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா தடை கற்களையும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா தடை கற்களையும் நீங்கள் ஒரு படிக்கற்களாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா தடைகளும் அற்புதங்களாய் மாற முடியும். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா கண்ணீரின் அனுபவங்களும் ஆனந்த கண்ணீரின் அனுபவங்களாய் மாற முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனையில் வல்லவர். ஆமென். அவர் சிறந்தவர், லாபகரமா இருக்கிறது எனக்கு போதிப்பவர், நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நடக்க வேண்டிய வழின்னும் போது சில பாதைகள் வழியாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, சில நேரங்கள் நம்மை நடத்துகிறாரு. ஒரு நாளும் தேவன் நடத்துகிற பாதைய நீ அற்பமா என்ன செஞ்சிடாதீங்க, நினைக்க வேண்டாம். நீங்க அசால்ட்டா நினைக்க வேணாம், அது ஒரு துன்பமாய் நினைக்க வேணாம். தேவன் ஒரு காரியத்தை, ஒரு பாதையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருந்தாருன்னு சொன்னா நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அது அற்புதத்துக்காக தான் இருக்கும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அது அதிசயத்துக்காக தான் இருக்கும், அது நன்மைக்காகத்தான் இருக்கும், அது மேன்மைக்காகத்தான் இருக்கும், அது உயர்வுக்காக தான் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரே, எனக்கு சிறந்த ஆலோசனை நீங்க தருகிறவராக இருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசனை தருகிறவராய் நீர் இருக்கிறீர், நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ லாபகரமானதை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாராம்? போதிக்கிறாராம். பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிக்கிறாராம். நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்ம என்ன செய்கிறாராம்? அவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, எத்தனையோ பேரை கர்த்தர் நடத்தின அந்த வழிகள், எத்தனையோ பேருக்கு கர்த்தர் போதித்த அந்த விதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மட்டும் அல்ல, அவர்களுடைய சந்ததியாருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஒரு சின்ன ஆலோசனை, தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு சின்ன, தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சின்ன காரியம், தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு சின்ன தரிசனம், தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு சின்ன கனவு, தேவன் உங்களோடு இடைப்படுகிற ஒரு சின்ன சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவுல ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. மிகப்பெரிய அளவுல ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லவே இல்லைங்க. ஆமென். நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை கேட்க ஆரம்பிங்க. தேவனுடைய திட்டங்களை நீங்க கேட்க ஆரம்பிங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், நான் சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முதல்ல ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமஸ்கு ஊருக்கு போகும்போது அவர் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சந்திக்கிறாரு. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதனுடைய 9வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 9வது அதிகாரத்துல தமஸ்குக்கு போறாரு. தமஸ்குக்கு எதுக்காக போறாரு அப்படின்னா, அங்க நிறைய பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சீசர்களா மாறுறாங்க, விசுவாசிகளாய் மாறுறாங்கன்றது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்றாரு? கேள்விப்பட்டு, அவர் சவுலா இருக்கும்போது கேள்விப்பட்டு, அங்கே இருக்கிறவர்களையும் கட்டி இங்க கொண்டு வர்றதுக்காக என்ன செய்யறாரு? எருசலேம் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாரு? போறாரு. போற வழியில தேவன் அவர் என்ன செய்யறாரு? தேவன் அவரை சந்திக்கிறார். தேவன் தொடுறாரு. தொட்ட உடனே அந்த வேத பகுதியை வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஆவிக்குரிய மர்மங்கள் இதுக்குள்ள என்ன செய்து இருக்கு. ஆனா அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்ப இந்த ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பதில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ன்றதுக்காக இந்த வேத பகுதியில ஒரு காரியத்தை சொல்றேன் நான். என்னன்னா, ஆண்டவரை அவன் துன்பப்படுத்துகிறான். எப்படி துன்பப்படுத்துறான்? விசுவாசிகளை அவன் துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் துன்பப்படுறாரு. நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப ஒரு தேவ பிள்ளையை துன்பப்படுத்தும் போது, ஒரு கர்த்தருடைய மனிதனை துன்பப்படுத்தும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியை ஒருத்தன் துன்பப்படுத்தினான் அப்படின்னா, அதை தேவனை துன்பப்படுத்துவதற்கு சமம். ஏன்னா இங்க அப்படித்தான் வேதம் சொல்லுது. இயேசுவை அவன் துன்பப்படுத்தினா, ஆண்டவரான அங்க என்ன சொல்றாரு? அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தியத்தை கேட்டான். இயேசு கிறிஸ்துவை சவுல் துன்பப்படுத்தினாரா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை சரீர பிரகாரமாக சவுல் துன்பப்படுத்தவில்லை. சவுல் துன்பப்படுத்தல. ஆனா பரிசுத்தவான்களை அவன் துன்பப்படுத்தினபடியால் இயேசுவை அவன் துன்பப்படுத்தினான். அப்ப பரிசுத்தமான ஒருத்தன் துன்பப்படுத்தும் போது இயேசுவை துன்பப்படுத்துறான். அங்க நம்ம சப்ஜெக்ட் இல்ல, அங்க இருந்து வந்துருவோம் நம்ம. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ன உடனே அவன் நடுங்கி திகைத்து என்ன செய்யறான் பாருங்க. உடனே கேட்கறான், நடுங்குறான், திகைக்கிறான். உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஹல்லேலூயா.
ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய வெற்றியை ஊழியத்தில் சந்திச்சார். குறிப்பிட்ட சில வருஷங்கள், அதாவது சொல்றாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 15 வருஷம் தான் ஊழியம் செய்ததா சொல்றாங்க. ஆனா அந்த 15 வருஷத்துல 2.5 கோடி ஆத்துமாக்களை அவர் சந்தித்ததாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நீங்க ரோமர்ல வாசித்து பார்க்கும்போது அந்த 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, இப்படி எருசலேம் தொடக்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி என்ன அந்த இடத்துல ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நோ பிளேஸ் லெஃப்ட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எருசலேமில் இருந்து இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் உள்ள இந்த பகுதிகளுக்குள்ள இனி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இடம் கிடையாது, நான் எல்லா இடத்திலும் பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் என்றார் கிறிஸ்துவை. அப்படிப்பட்ட மகத்தான வெற்றிகளை பார்த்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எங்க தொடங்குது பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நான் சொன்ன ஒரு தேவ பிள்ளையினுடைய வெற்றிக்கு அடித்தளம் எங்க ஆரம்பிக்குதுன்னு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே, நான் எங்க போகணும் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே, நான் என்ன பேசணும் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. தந்தை பாடுறார் இல்லையா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பாடணுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டை நீங்க பாடுங்க. ஒவ்வொரு நாளும் அதை ஜபமா செய்யுங்க. ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் எங்க போகணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் யாரை சந்திக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்றத நம்ம கர்த்தர்ட்ட என்ன செய்யணுமா நம்ம கேட்கணும். ஆண்டவர் பேசினார் பாருங்க. அதுக்கு அடுத்து, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இப்ப அவன் தேவ சத்தத்தை கேட்காம இருந்திருந்தான்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், அவன் வந்த வழியில என்ன செஞ்சிருப்பான், ஐயோ நான் போற காரியமே தப்பு, நான் ஆண்டவரை சந்திச்சுட்டேன், திரும்பி என்ன செஞ்சிடணும், நான் திரும்பி எருசலேமுக்கு போயிடணும், அங்க சீசர்கள்லாம் போய் பார்க்கணும், நான் இவ்வளவு நாள் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும், அங்கதான் திரும்பி இருப்பான். அவன் தேவ சத்தத்தை கேட்காம இருந்தான். அப்படி திரும்பி இருந்தான்னா அவன் கொலை செய்யப்பட்டிருப்பான். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா சீசர்களே அவனை என்ன செய்யல, அவன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க போய் பர்னபா கூட இருந்து போய் அவனை நம்பல, அவன் வந்து சீசன் சொல்லி நம்பல பவுல. அப்ப உடனே பேர்ந்தா என்ன இருந்திருக்கும், போற வழியில கூட்டு போனவனே கொண்டிருப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு கூட்டத்தோட தான் என்ன செய்யறாரு, போறாரு, போற வழியே கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். என்ன பாத்தீங்களா, தேவன் படிப்படியாக தான் என்ன செய்யறாரு, தன்னுடைய வழியை காண்பிக்கிறார். படிப்படியாக தான் தன்னுடைய திட்டத்தை என்ன செய்யறாரு, கர்த்தர் காண்பிக்கிறார். இப்ப பாருங்க, அவனை எந்திரிச்சு எங்க அனுப்புறாரு பாருங்க, நீ பட்டணத்துக்குள்ள என்ன செய்ய, உள்ள போ, நீ எந்த வேலைக்கு வந்து அங்கேயே நீ என்ன செய்ய, உள்ள போன்னு சொல்றாரு. உள்ள அந்த ஊருக்குள்ள தானே வந்த, தமஸ்குவுக்கு தானே நீ வந்த, நீ தமஸ்குக்குள்ள என்ன செய்ய போன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். புரியுதா? இது நிறைய ரகசியம் இருக்குங்க. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 3 கண்ணு குருடா இருக்கு, அங்க அனனியான்ற ஒரு சீசன் அனுப்புறாரு. அனனியா கிட்ட சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இப்ப இவ்வளத்தையும் பேசின ஆண்டவர் இங்க இதெல்லாம் சொன்னார்ல ஆண்டவர், ஏன் அங்க அனனியாவை அனுப்பாம அவரே டைரக்ட் அந்த காரியத்தை சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்ல, தேவன் சில நேரங்கள்ல சில காரியங்களை சில வரைமுறைப்படிதான், சில திட்டங்களின்படிதான் தேவன் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப பவுல் வந்து அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, 3 நாள் உபவாசம், அங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஏன்னா கண்ணு வேற கூடா போச்சு, என்ன செய்யன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க சீசன் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அவன் வந்து கையை வைக்கிறான், அந்த சீசனுக்கும் ஆண்டவர் வழி காமிக்கிறாரு பாருங்க. அதான் நான் சொல்றேன் பாருங்க, இந்த அனனியா கிட்ட ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க தேவன். அதனாலதான் நான் சொன்னேன், தேவன் ஒரு காரியத்தை நம்மோடு பேசும்போது திட்டமும் தெளிவுமாக தேவன் பேசுவார். அல்லேலூயா. போ, எங்கே சவுல்னு ஒருத்தர் இருப்பான் தேடு அப்படின்னு சொல்லல, ஆண்டவர் பேசுனதை பாருங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்படின்னா இன்னைக்கு பேசல, தேவன் எப்பயுமே அவர் என்ன செய்யறாரு, பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறார்ல.
அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கரெக்டா அட்ரஸ், தெருவு, வீட்டு நம்பரு. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு செய்ய சொன்னாருன்னா, தேவன் அதை எப்படி செய்யணும், எங்க செய்யணும், எப்ப செய்யணும், யாரை வச்சு செய்யணும், எவ்வளவு வச்சு செய்யணும் அப்படின்ற திட்டத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுத்துதான் செய்ய வைப்பாரு. அல்லேலூயா. ஊழியம் கூட அப்படிதான். இங்க போ, அங்க போ, அதை செய்து அப்படிலாம் ஆண்டு சொல்ல மாட்டாரு. தேவன் திட்டமும் தெளிவுமாக பேசிதான் அனுப்புவார். அல்லேலூயா. தரிசனத்தை ஆண்டவர் தரும்போது, இல்லைங்க ஆண்டவர் சொல்லிட்டாருங்க வந்துட்டேங்க அப்படிலாம் இல்லை. தேவன் திட்டமும் தெளிவுமா என்ன செய்வார். ஆபிரகாமுக்கு சிலர் ஆபிரகாம் சொல்லுவாங்க, ஆபிரகாம ஆண்டவர் போக சொன்னாரு. ஆபிரகாம் எப்படி போக சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அப்ப தேவன் ஒரு தேசத்தை அவருக்கு என்ன செய்யறாரு, காண்பிக்கிறாரு. அந்த தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. சும்மா எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லல. சில அப்படிதான் இன்னைக்கு ஊழியம், சில அப்படிதான் வாழ்க்கை, சில அப்படிதான் குடும்பம், எங்கேயாவது எதையாவது. அப்படி கிடையாதுங்க. ஒரு தேவ பிள்ளைகிட்ட தேவன் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். திட்டம் தெளிவுமா இருப்பீங்க. அனனியாட்ட சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட ஒரு தெருவுக்கு போ. அப்படின்னா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செய்யுது, ஒரு ஸ்ட்ரீட் அங்க இருக்கு. அந்த தெருவுக்கு என்ன செய்ய சொல்றாரு, போ சொல்றாரு. போய் அங்க அந்த தெருவுல யூதாவின் வீட்டிலே, யூதான்றவருடைய வீடு அந்த ஸ்ட்ரீட்ல என்ன செய்யுது இருக்கு. அடுத்து அங்கே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் என்ன சவுல்ன்றவனை தேடு. தேடுன்றது மட்டும் இல்ல, இப்ப அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்றத முதற்கொண்டு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆமென். திட்டங்களில் ஆச்சரியமானவர், வழிநடத்துதல் ஆச்சரியமானவருங்க. அவரு தெளிவா அனுப்புறாரு, நேரா அனுப்புறாரு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவ சத்தத்தை கேட்காதனாலதான் அங்கங்க போய் ஜனங்க பணத்தை கட்டி ஏமாறுறாங்க. இதையும் நம்பி ஏமாந்து போறாங்க. காரணம் என்னன்னா, தெளிவான தேவனுடைய ஆலோசனையை ஜனங்க என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்ல. தேவனுடைய நடத்துதலை கேட்கறது இல்ல. ஆனா தேவன் பேசும்போது மிக தெளிவாய் கர்த்தர் என்ன செய்யறாரு, பேசுகிறார். அவன் இப்ப ஜெபம் பண்றான். அவனுக்கு ஆண்டவர் சொல்றா, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன் இடத்துல வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு தெரியா, ஆண்டவரே அவன் எவ்வளவு பெரிய ஆளா, ஆண்டவரே அவன் எத்தனையோ பேர் அடிச்சு இதாக்கி இருக்கான், ஆண்டவரே இங்க நிறைய கொண்டிருக்கான், ஆண்டவரே எங்கெல்லாம் கட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான், அந்த ஊருக்கு கொண்டு போறதுக்காக. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு சவுலை குறித்த திட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு பாரு. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவனுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடப்பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து அவனோட பேசுறார். அல்லேலூயா. பாருங்க, அவனை தொடும்போது தேவனே நேரா அவன்கிட்ட பேசுறாரு. தேவனே நேரா பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயுமே தேவன் அவனோட பேசிட்டே இருந்தாரு கிடையாது. நிறைய நேரம் இங்கதான் மிஸ்டேக் பண்றோம். சில நேரம் சில அனுபவங்கள் சிலருக்கு நடந்திருக்கும். எப்படி அவங்கள்ட்ட ஆண்டவர் டைரக்டா பேசியிருப்பாரு. தேவன் அவங்களோட இணைப்பட்டிருப்பார். தேவன் அவங்களுக்கு சில ஆலோசனையே தேவனே வந்து சொல்லி இருந்திருப்பாரு. உடனே நம்ம என்ன செஞ்சுக்குவோம், அவங்களுக்கு நீங்க காமிச்சீங்கல்ல அது மாதிரி எனக்கு ஒண்ணு செய்யுங்க அப்படின்றோம். இல்ல, சில அனனியாக்களை கர்த்தர் உங்ககிட்ட அனுப்புகிறாரு. உங்களுடைய வாழ்க்கை குறித்து திட்டத்தை காண்பிப்பதற்கு சில தேவ மனிதர்கள் உங்களுக்கு அனுப்புகிறாரு. அல்லேலூயா. நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்றேன், கர்த்தர் அனனியா கொண்டு பேசினது போல உங்கள்கிட்ட பேசுவதற்காக சில நேரம் என்ன செய்யறாரு, இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை அனுப்புகிறாரு. இல்லைங்க, ஆண்டவர் என்கிட்ட வந்து பேச தரிசனம் வந்தாதாங்க அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்க வேண்டியதாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரம் சொல்றாரு, இல்ல, நீ செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, நீ எழுந்து பிரவேசி, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள பிரவேசி போன ஆண்டவர் சொன்னார் உண்மை. ஆனா இப்ப அனனியாவை கர்த்தர் அனுப்புறாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், சில நேரங்கள்ல தேவன் ஒரு சிறு ஒரு பெரிய அனனியா பத்தி வேற எங்கேயுமே அதுக்கப்புறம் இல்ல. இந்த சீசனை பத்தி வேற எங்கேயா நீங்க வாசிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவன் ஒரு என்னது ஒரு சீன்ல வந்துட்டு போன ஆள் தான் அவன். அவ்வளவுதான். தேவன் அவனை பயன்படுத்துறாரு. அப்படித்தான் தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் ஆலோசனை கொடுப்பதற்கு பலரை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இல்லை, நீங்க அப்ப பேசுற மனதை இப்ப பேசணும் இருக்க வேண்டியதான். ஆமென். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவருடைய வழிகள் ஆச்சரியமான. ஒன்னே ஒண்ணு தேவ பிள்ளைகிட்ட, ஆண்டவர் என்ன சொன்னாலும், யார் மூலம் சொன்னாலும், எப்ப சொன்னாலும், எதன் மூலம் பேசினாலும், ஆண்டவரே
உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பல நேரங்கள்ல நான் சொல்றேன், கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வார்த்தையோடு உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உண்மையிலே ஆச்சரியப்படுகிறேன். பல நேரங்கள்ல நான் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டு வருவேன். இன்னைக்கு கூட நான் வேற சில காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, வேற ஒரு காரியத்தை இங்க என்ன செய்யறாரு, பேசுகிறார். அப்ப நீங்க ஏதோ காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் அதற்கான பதிலை இங்க இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்ப அத என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே, நீங்க என்னோடு இடைபடுகிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்ன செய்யணும், நீங்க உட்கொள்ள ஆரம்பிக்கணும், நீங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அதனால சில நேரங்கள் பாருங்க, நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, உங்களை சொல்ல உங்களை சொல்ற மாதிரி வேற யாரும் என்ன செய்யறேன் சொல்றேன்னு கூட வச்சுக்கோங்க. சில நேரங்களில் ஜனங்க ஊக்கமா என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எனக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க, பண்ணுங்க ஆண்டவரேன்னு. அப்ப ஆண்டவர் மகன் இதை கேட்டிருக்கிறானே, அவனுக்கு இந்த வாரம் இந்த பிரசங்கத்தின் மூலமா ஒரு பதில் அவனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த ஊழியக்காரனை மறைத்து ஆண்டவர் பேசுவார். அந்த நேரம் நம்ம ஆள் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்படியே நல்ல ஒரு உறக்கம் விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க விட்டுட்டு ஆத்மாவே கர்த்தரை சோதரன் தடாபுடான்னு என்ன செய்வாங்க, இன்னைக்கு என்னத்த ஏதோ ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்ட்டு போவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை பல வருஷங்களா நீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னைக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன், என்னைக்கு ஆண்டவரே ஒரு உயர்வை நான் பார்ப்பேன், என்னைக்கு ஆண்டவரே ஒரு செழிப்பை நான் பார்க்க போறேன், என்னைக்கு ஆண்டவரே இந்த தரித்திர நிலைமையில இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும், என்னைக்கு ஆண்டவரே இந்த பண போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என்றைக்கு ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும், என்றைக்கு ஆண்டவரே இந்த பாடு நிறைந்த இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும் சொல்லி பல நாட்கள் நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கான பதில தான் இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை அற்பமா எண்ணாத, தேவன் அனுப்புகிற நபர்களை நீ அற்பமா எண்ணாத, தேவன் தருகிற திட்டங்களை நீ அற்பமா எண்ணாதே, அவைகளை தேவன் தருகிற ஆலோசனைகளை நீ அப்படியே ஏற்றுக்கொள், அந்த வழிநடத்துதலை ஏற்றுக்கொள், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்னு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபங்களுக்கு பதில் வருகிறது, ஜெபங்களுக்கு தேவன் பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். சொல்லுங்க பாப்போம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சங்கீதம் 32:8 படி ஆண்டவரே நீங்க எனக்கு போதித்து, நீங்க எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு நீங்க காட்டுங்க ஆண்டவரே. ஒரு நாள் மனுஷனோ சூழ்நிலையோ என்னை நடத்தக்கூடாது ஆண்டவரே, நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் மேல உங்க கண்ணை வச்சு எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்கப்பா. ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆலோசனை எனக்கு உண்டாகட்டும்பா, உங்க திட்டம் எனக்கு உண்டாகட்டும்பா, உங்க நடத்துதல் எனக்கு உண்டாகட்டும்பா நம்ம சொல்லி ஜெபிக்கும்பா. நான் சொல்றேன், உண்மையா தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆலோசனையை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். அப்படி ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா. சீமா நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாட்கள்ல தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பிரயோஜனமாய் இருக்கிற காரியங்களை போதிக்கிறவருடைய ஞானம் வாழ்க்கையில வெளிப்படும் போது நான் சொல்றேன், நீங்க ஒரு வீட்டு அம்மாவை வீட்டுல வேலைக்கு போகாம வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், தேவன் தருகிற ஒரு சின்ன ஆலோசனை உங்க குடும்பத்தினை வேற லெவலுக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு சின்ன தொழில் செய்து கொண்டிருக்கலாம், சின்ன தொழிலா இருக்கலாம், சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, சின்ன ஒரு மற்றவங்க பார்வைக்கு ஒருவேளை ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படி இருக்கலாம், கிடையாது. தேவன் தருகிற ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் உங்க வாழ்க்கையில வேற லெவல்ல உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கலாம், நீங்க ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் இல்ல, தேவன் தருகிற ஒரு சின்ன ஆலோசனை, தேவன் காட்டுகிற ஒரு சின்ன தரிசனம் உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க எதிர்காலத்தை, உங்க சந்ததியினுடைய எதிர்காலத்தை கூட ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இன்னைக்கு நீங்க செய்கிற அந்த ஊழியம் ஒரு சின்ன சண்டே கிளாஸ் ஊழியம், ஒரு சிறு குழந்தைகளுடைய ஊழியம் இருக்கலாம். நான் சொல்றேன், தேவன் தருகிற ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம், தேவன் தருகிற ஒரு சின்ன ஆலோசனை வாழ்க்கையில அநேகர் மறக்க முடியாத ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் மாறும். அல்லேலூயா. அதனால எந்த நிலைமையில இருந்தும் தேவனுடைய ஆலோசனையும் வழிநடத்துதலும் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய எல்லைகளுக்குள்ள நம்ம வர முடியும். அல்லேலூயா. நிறைய வேதத்திலிருந்து நிறைய நபர்களை எடுத்து காட்டணும்னு நான் விரும்பினேன். பட் ஆனால் நேரம் நமக்கு இல்லாததுனால இது அடுத்த வாரமும் நான் தொடர விரும்புகிறேன்.
தேவன் சிறந்த ஆலோசனை கர்த்தர், தேவன் சிறந்த வழிகாட்டி. ஹல்லேலூயா. என்னை அவன் பிரயோஜனமாய் இருக்கிறது எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, பிரயோஜனமாய் இருக்கிறது எனக்கு போதிக்கிறவர் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறப்பா. அப்பா, நீர் எனக்கு போதித்து ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுகிறவர் ஆண்டவரே. அப்பா, என் மேல உங்க கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் அப்பா. இப்படி ஆலோசனைகள் ஆச்சரியமானவன். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. இப்படி ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகள் உயர்ந்தவைகள் ஆண்டவரே. எல்லாவற்றிற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறப்பா. நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு எல்லையிலிருந்து என்னை எடுத்து அடுத்த மிகப்பெரிய எல்லைகளுக்குள்ள என்னை உயர்த்துகிறவர் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தவருடைய வழியை கை கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவரே பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவனை உயர்த்துவாருன்னு வாசித்தமே ஆண்டவரே. எஸ், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்க ஆலோசனை அநேகத்தை நான் சுதந்திரிக்கிற மாதிரி என்னை உயர்த்தும் ஆண்டவரே. உங்க ஆலோசனையும் உங்க வழிநடத்துதலும் அநேகரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னை உயர்த்தும் ஆண்டவரே. அதற்காக நான் உமக்கு துதிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி ஆலோசனை நான் ஒரு நாள் அற்பமாய் நீரக்கூடாது ஆண்டவரே. இப்படி ஆலோசனை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அசதியா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க எனக்கு பதில் தரும்போது அதை ஆண்டவரே புரிந்து கொள்வதற்கான இருதயத்தை எனக்கு நீங்க கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய வழிகளை உடைய நடத்துதலை ஆண்டவரே அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல சிறந்த திட்டங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சிறந்த ஆலோசனைகள் அவர்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த, குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, கல்வியை குறித்த, தொழிலை குறித்த எல்லா திட்டங்களையும், எல்லா வழிநடத்துதலையும், எல்லா ஆலோசனைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. சகல துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபித்து இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.